நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் ஸ்டோரி இதுல வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்துட்டு ஒரு ஞானி சந்திக்கிறதுக்காக போனாராமா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு டயர்டான மனுஷன் என்ன பண்ணாராம், தன்னோட செக்ரட்டரியை கூப்பிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு போய் எடுத்து சொல்லி நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல அந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இவரும் உள்ள போயிட்டு அந்த ஞானி கிட்ட வந்துட்டு எங்க சிஇஓ வந்திருக்காரு, ஒரு பெரிய மனுஷன், அவர் ரொம்ப நேரமும் உங்களுக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. உடனே அந்த ஞானி சொன்னாராமா, நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து அவனை பார்க்க சொல்லு அப்படின்னு. இவரும் போயிட்டு அதையவே அந்த பிசினஸ் மேன்ட்ட சொல்றாரு. இதே மாதிரி 2 தடவை நடக்குது, 3 தடவை நடக்குது. பிசினஸ் மேனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சாம். நேரா அவரே உள்ள எந்திரிச்சு போயிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீ என்னன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க சொல்லு, நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க சொல்லுன்ற, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அதுக்கு அந்த ஞானி சொன்னாராமா, நான் அப்படின்னு உன் மனசுல இருக்கிற அந்த அகங்காரம், அந்த பெருமை செத்ததுக்கு அப்புறம் நீ வந்துட்டு என்னை பாரு, அப்பதான் நான் உனக்கு என்ன அறிவுரை சொன்னாலும் அது உன் மண்டைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அதனால யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட வந்துட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் கேட்கும் போது தான் அவங்க சொல்றது நம்ம மண்டையில வந்துட்டு கொஞ்சமாச்சும் உரைக்கும். அதனால அந்த ப்ரைடு, அந்த ஆட்டிடியூட் அப்படி எல்லாம் அது வந்துட்டு இல்லாம நார்மலா நல்ல மனுஷங்களா நம்ம வாழ்வோம். லைஃப் இன்னும் அழகா இருக்கும். நன்றி. அன்புடன் ஜோ.